நல்ல குடமா இருக்கு. நல்ல குடமா இருக்கு. என்ன பண்றது? என்ன விலைக்கு வாங்கினாங்களோ பொங்கல் நேரமா இருந்தா கூட வச்சுட்டு போலாம். இந்த இடத்துல நான் எஜமான், நீ அடிமை இல்லை. இந்த இடத்துல 2 பேரும் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி கடை வாசல்ல படுத்துக்கிற 4 ஒன்று வச்சுக்க. ஏன்னா இப்ப ரொம்ப பேர் இப்ப அங்கதான் 12 மணிக்கு முன்னாடி இப்ப படுத்து கிடக்கலாம் எப்ப திறக்கும்னு. நான் உன்னை கூப்பிட்டேனா வாங்க போற, நீ அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி காட்டி பணத்தை வாங்கிட்டு ஒருத்தவங்க பணம் கொடுக்குறதா கொஞ்சம் முன்ன பின்னதான் பார்ப்பான். ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒன்றும் சங்கடப்பட மாட்டேன். என்ன என்ன நான் இந்த இது பேசிக்கிட்டு இருக்கேன், நீ போ அவரோட போ, அவரோட போடி, பணம் கொடுக்குற வரைக்கும் போடி. யாரு அந்த ஆளு ஒன்றும் பண்ண மாட்டான், எனக்கு தெரியும். அம்பல் நடராஜா ரொம்ப நல்லவர், ஒன்றும் பண்ண மாட்டாரு, பணத்தை மட்டும் தான் கொடுப்பாரு. போய் நிஜமா என்ன நாங்கள் எங்களுக்குள்ள 1000 இருக்குன்னு வேடிக்கை பார்க்குறேன். கொஞ்சம் சாப்பிட்றியா? மது குடிப்பதில்லை நிஜமா. மாத்திக்கிட்டா நீ போய் இந்த ஆளுடைய பிடிக்கட்டா நம்ம எப்படி போமா? பணம் குடிக்கிறது இல்லை. இங்க பேரு உனக்கு ஏன் இந்த அவ்வளோ ஆசை? என்ன வீசக்காரண்ண உன்னை நான் ஆரம்பத்துலேருந்து இந்த பக்கம் பார்க்க ஒன்றும் இல்லை. இன்னிலேருந்து உனக்கு வயசு ஒரு 10 வயசு குறையுது. போ தாத்தா சாப்பிட மாட்டேன், மது அருந்துவதில்லை நிஜமா. ஒரு எஜமாட்ட பூச்சி புழு கொடுத்துட்டா குடிச்சிட்டு செத்து போடுவான். அப்ப நான் புழு பூச்சோட கொண்டு வந்திருக்கேன். பூச்சிகளும் புழுக்களும் அந்த மதுவுடைய குணத்தை மனத்தை மறைந்து அது உண்டு கழித்து இறந்து விடுகின்றது. மனிதர்களும் ஒரு நாள் இந்த மதுவை அறிந்தினால் இறப்பார்கள் என்பதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது. அந்த பாடத்தை நான் ஒண்ணுகிட்ட பூச்சை கல்ல வடிகட்டி எடுத்துட்டு வரணுங்கிற அந்த பழக்கம் கூட கிடையாது உனக்கு. போடா இங்க விட, நீங்க குடிப்பீங்க அவர் குடிப்பாரா? என்ன அப்பாங்கிற என் பொண்டாட்டி அம்மாங்கிற ஒன்ன வேலை வாங்கறதுக்கே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. பெத்த புள்ள மாதிரி எது சொன்னாலும் ஒரு ராஜா மாதிரியே நடந்துக்கல, ரொம்ப பெத்த புள்ள மாதிரி நடந்துக்கிற. உனக்கு கொடுமைப்படுத்த அடிமைப்படுத்த எனக்கு பிடிக்கல. அதனால மறுபடியும் வீட்டில் உனக்கு ஒரு வேலை பார்க்கலான்னு இருக்கேன். அந்த வேலை சரியா? ஒன்றும் இல்லை, சுடுகாட்டில் வந்து நீ கஷ்டப்பட வேணாம், போனால் எரிக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீ வீட்டில் இருந்து ஒரு வேலை செய்யணும், வீட்டு திண்ணையில வச்சுட்டு ஒரு வேலை செய்யணும். தெரிவிக்கமா எவரு வாசல்ல குந்திருப்பேன். வெள்ளிக்கிழமை தவணை சீட்டுக்காரன் மோசமான பையன். அவனுக்கிட்ட இவன் ஒரு 300 ரூபா பணம் வாங்கிட்டான். அவன் வர்றப்பெல்லாம் என்னை விட என்னையே கேட்கறான். அவன் பொண்டாட்டி என்ன பார்த்து கேட்கறான், அவன் பொண்டாட்டி அவன்கிட்ட போய் வாங்கியிருக்கான் 300 ரூபா. அந்த வெள்ளிக்கிழமை வீசக்காரன் வருவான். வந்து கேட்கும்போது நாங்கள் 2 என்ன பண்ணுவோம், அவன் காசு அங்கே போக மாட்டான். நாங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ளே போய் கதவை சதிட்டு உள்ளே இருப்போம். நீ வாசல்ல குத்திக்கிட்டு அந்த தவணை சீட்டுக்காரன் வந்து அப்பா அந்த வீரபா பொண்டாட்டி வீட்டுக்குள்ள இருக்காங்களா அப்படின்னு கேட்பான். நீ வாசல்ல குத்திட்டு என்ன சொல்லணும், உள்ள இருக்கிறார்கள் என்று சொல்லுவேன். நிஜமா என்ன சொல்லுவேன்? எஜமானும் எஜமானி அம்மாவும் வீட்டு கதவை சாத்திட்டு உள்ள இருக்கும்போது உள்ள இருக்கிறார்கள் வீசக்காரன் வெறியோட இருக்கும்போது நீ என்ன சொல்லுவ? எஜமானும் எஜமானி அம்மாவும் வீட்டுக்குள் அகத்துக்குள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவேன். அகத்துக்குள்ள இருக்காங்கன்னு மட்டும் தானே சொல்லுவேன். உண்மைதான் எஜமான். அணைச்சிட்டு கிடக்காங்கன்னு சொல்ல மாட்டியே ராஜா. சொன்னதை செய்யும் கிளிப்புல அவருக்கு வந்து நம்ம புள்ள மாதிரி. இவன் ரொம்ப எதுக்கப்படி தப்பு. இவன் இந்த மயானத்தில் தான் கிடக்கணும். இந்த மயானத்தில் கிடைத்து வருகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் காழ்பணம் உணர்த்தொண்டு வாங்கிட்டு தகனம் செய்யணும். எந்த பணமா தான் எந்த பணமா இருந்தாலும் திருட்டு பணம் எரிக்கப்படாது, அனாதை எரிக்கப்படாது. காழ்பணம் உணர்த்தொண்டு வாங்கிட்டு தகனம் செய்யணும். காவல் ஆமா பணம் வச்சிருக்கியா? வீரனிடம் சூரியனிடம் கொடுத்தளிப்பு விட்டேஜமா. அந்த பையில வந்து சேரவே இல்லையே. மணி என்ன இருக்கு அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பும்போது 11:45 இருக்குமா? அவ்வளோ 11:45 அவங்க போறதுக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு சும்மா தம்பி ராஜா. அந்த சங்கத்தை சொன்னவங்க கிராமத்து சார்பாக அரிச்சந்திர வெட்டியான்
வழி செலவுக்காக 300 ரூபாய் எங்கேயும் தர்றது தான் கிராமத்து சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிராமத்திற்கு விழாக்களுக்கு கலெக்டர் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இப்ப போறேன், எந்த நேரத்திலையும் வருவேன். ஜரவை தாக்கதா கால் புரிய வேண்டும். எஜமா போயிட்டாரு, எங்கே படுத்து உரிச்சு விடுவேன். ஆமா, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. வாருங்கள் எஜமா. எஜமான் சர்வ சாக்கிரதையாக காவல் புரிய வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். மணிக்கண்ட காட்டில் ஏதோ ஒரு அவலக்குரல் கேட்கின்றது. பெண்ணுடைய சத்தம் என்னவென்று பார்த்து வருகிறேன், என்னவென்று பார்த்து வருகிறேன்.